கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேபாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 11 கற்று கரவை கணங்கள் விளக்கம். ஆண்டாளானவள் துயில் கொள்கின்ற தனது சக தோழியை எழுப்புவதற்காக கையாளும் உபாயங்கள் பல பல. முந்தைய பாசுரங்களில் அந்த தோழியினை இடித்துரைத்த ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்பொழுதோ அந்த டீமில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணலைன்னும் பொழுதோ கண்டிச்சும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்த டீம் மெம்பர் இருப்பாங்க. அதுபோல தன்னுடைய டீம் மெம்பரான அந்த பெண்ணை இடித்துரைத்த ஆண்டாள் தற்பொழுது அந்த பெண்ணின் பெருமைகளை பேசி எழும்பச் சொல்கிறார். பெருமைன்னு சொல்லும்பொழுது என்னென்னா, முதலில் கண்ணனை பற்றி சொல்கிறார். கண்ணனை பற்றி சொல்லும்பொழுது கண்ணனின் மகாத்மியங்கள், கண்ணன் எவ்வாறு கோகுலத்து பசுக்களிடத்தில் பாலை எடுத்து தன்னுடைய பகைவர்களை எதிர்க்கக்கூடிய திறன் நிறைந்து, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் மல்டிஃபேஸடுன்னு சொல்லலாம். கோகுலத்தில் பால் எடுக்கிறதுக்கும் பகைவர்கள் எதிர்க்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கண்ணன் பகவான் கிருஷ்ணனானவன் பல குணங்களை கொண்டவன். அவன் சராசரி மனிதனாக ஆயர்பாடியில் ஒரு இடையர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்பவனாகவும் இருக்கின்றான். ஒரு வீரனாக தன்னை எதிர்க்கும் அரக்கர்களை அழிப்பவனாகவும் இருக்கின்றான். இவ்வாறு கண்ணனின் மகிமைகளை கூறும்பொழுது இந்த பெண்ணை பற்றியும் என்ன சொல்கிறாள் என்றால், செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாக காப்பவளே. இந்த பெண்ணை பற்றியும் ஒரு பெருமையாக சொல்கிறார். ஏன் எழுந்துக்கலன்னு சொல்கிறத விட, நீ இப்படிப்பட்ட செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாக காப்பவளாகிய நீ ஏன் இன்னும் பேசாமல் இருக்கிறாய், உறங்கிக் கொண்டிருக்கிறாய்னு கேட்குறார். இப்போ பொதுவாக பார்க்கும்பொழுது ஒரு டீம் ஒர்க்கில் நல்ல பெர்ஃபார்மர் இருப்பார். அந்த பெர்ஃபார்மர் ஏதாவது ஒரு சமயங்களில் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது என்ன சொல்வோம், இவ்வளவு தூரம் சக்ஸஸாக கொடுத்துருக்குற ஆள் தானே நீ, இதற்கு முன்னாடி சுச்சுவேஷனில் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு, யூ கேன் ஓவர் கம் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போம் இல்லையா. அந்த மோட்டிவேஷன் தான் ஆண்டாள் இங்கே தனது சக தோழியான அந்த ஆயுர்குல பெண்ணிற்கு அளிப்பது. இத்தகைய பண்புகள் நிறைந்தவளே, செல்வங்கள் நிறைந்தவளே, நீ ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? பகவான் கண்ணனை பாடி உனது சக தோழிகள் ஆரவாரத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு உறக்கம் முக்கியமா? நீ ஏன் இன்னும் எழுந்திருக்கவில்லைன்னு சொல்லி ஒரு அன்பாக கேட்கிறாள். ஆண்டாளானவள் ஒரு ஆயர்குல பெண்களின் தோழியாக பார்க்கும் பொழுது இது ஒரு சராசரி நீராடலுக்காகவும் பாவை நோன்பு மேற்கொள்வதற்காகவும் கூறப்பட்ட வசனமாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டாள் பரமாத்மாவின் அம்சம், பரம்பொருளின் அம்சம். அப்பொழுது அந்த பரம்பொருளின் அம்சமாகி அந்த குரு ஆனவள் எழுப்புவது இந்த ஜீவாத்மாவை. நாம் பல ஆலயங்களுக்கு சென்றிருப்போம். ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன? குழந்தை வரம் வேண்டி சில ஆலயங்கள், கடன் தொல்லை தீர வேண்டி சில ஆலயங்கள், வியாதிகள் நீங்க வேண்டி சில ஆலயங்கள், கிரக பரிகாரங்களுக்காக சில ஆலயங்கள், இப்படி ஒவ்வொரு ஆலயமாக போயின்ட்டுருப்போம்.
இந்த கோயில்கள் நம்மை பொறுத்தவரை லௌகீக வாழ்வில் நாம் இழக்கின்ற விஷயங்களை மீண்டும் பெற நாம் முயற்சிக்கும் ஒரு இடம். ஆனால் ஆண்டாள் துயில் எழுப்புவது நம்முடைய ஜீவாத்மாவை. ஒரு பரமாத்மா ஜீவாத்மாவை துயில் எழுப்பும்பொழுது என்ன ஆகும்? அந்த ஜீவாத்மா எப்பொழுது அந்த துயிலிருந்து விடுபடுகின்றதோ அப்பொழுது தன்னை எழுப்பது யாருன்னு பார்த்தா பரமாத்மாவாகத்தான் இருக்கும். ஸோ அஞ்ஞானம் எனும் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய, லௌகீகம் எனும் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மாவாகிய ஆண்டாளானவள் தட்டி எழுப்புகின்றாள். பரமனின் பாதத்தை முதல் காட்டுகின்றாள். ஒரு வழியை காட்டும் பொழுதோ எழுந்துட்டோம், ஒரு வழியை காட்டுகிறார்கள். அந்த வழிக்கு போகும்பொழுதோ இருளாக இருக்குமோ எவ்வாறு இருக்குமோ தெரியாது. வழித்துணை யார், மார்க்கதரிசி யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டாள் தூரத்தில் தெரிகின்ற பகவானின் திருப்பாதத்தை வர்ணிக்கின்றாள். அந்த பாதையின் முடிவில் சென்று அடையப் போவது பகவானின் திருப்பாதங்கள். அந்த திருப்பாதங்களை அடைவதற்கு மார்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ஆண்டாளானவள் கைவிளக்காக காட்டுவது இந்த திருப்பாவையும், அதன் மூலம் அவள் நமக்கு தெரிவிக்கவிருப்பது பகவானின் அருமை பெருமைகள், இந்த ஜீவாத்மாவானது அங்கு சென்றால் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் முதலியவற்றை. ஒரு ஆயர்குல பெண்ணை எழுப்பும் ஆண்டாளின் இந்த கூற்றானது ஒவ்வொருவருடைய ஜீவாத்மாவுமே யோசிக்க வேண்டிய விஷயம். சடனாக அதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லௌகீக வாழ்க்கையிலேருந்து விட்டுட்டு பகவானே சடன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு நம்ம போக முடியாது. இது முதல் படி. ஒவ்வொரு சமயத்திலும் சொல்லும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷமாவது 4 நிமிஷமாவது பகவானை பற்றி யோசிப்போம். பகவானின் அருமை பெருமைகளை பற்றி யோசிப்போம். நம்மை பற்றிய பெருமைகளையும் யோசிப்போம். ஏன்னா இன்னி வரைக்கும் நம்ம ஜீவாத்மாவாக தான் இருந்துகிட்ருக்கோம். நம்ம பரமாத்மாவோட கலக்கலை, இல்லை இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம இன்னும் வாழத் தொடங்கலை. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய அருமை பெருமைகள், செல்ஃப் அப்ரிசியேஷன் அப்பப்போ தேவைப்படுறது. அது தற்பெருமையாக மாறாமல் எப்பொழுதெல்லாம் நமது மனதானது தாழ்ச்சியை நோக்கி செல்கின்றதோ, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னிறக்கத்தை நோக்கி போகும்பொழுது மட்டும் நம்முடைய கல்யாண குணங்களை, நாம் செய்த சாதனைகளை சிறிது எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட சாதனைலாம் செஞ்சுருக்கோம், இந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வருவோம். இது போன்ற ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கின்றாள் ஆண்டாள். அந்த பொண்ணு தூங்கின்னு இருக்கான்னும்பொழுது அவளை குறை சொல்கிறா. குறைன்னும்பொழுது ஏன் நீ தூங்குகின்றாய், எழுந்து வரவில்லைன்னு ஒரு அன்பான ஒரு கடிதல் அது. அதோடு நிறுத்தாமல் நீ இவ்வளோ சிறப்பு மிக்கவளாச்சே, நீ ஏன் தூங்குறன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் மகிமைகளையும் சொல்கின்றாள். நீ இவ்வளோ நல்ல குழந்தையாச்சே. இப்போ குழந்தை ஒன்று கிளாஸில் எழுதின்னு இருக்கும், ரெகுலராக எழுதின்னு இருக்கும். ஒரு நாள் அது மக்கர் பண்ணும்பொழுது அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு எழுத வரலையா, நீ எல்லாம் இதுக்கு படிக்க வரேன்னு திட்டாமல் அந்த குழந்தைகிட்ட நீ எவ்வளோ அருமையாக எழுதக்கூடிய ஆள், எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் நோட் எடுத்து வந்து கொடுப்ப, கையெழுத்தும் அழகாக இருக்கும், எவ்வளோ சின்சியராக படிப்ப, நான் கிளாஸ் நடந்தச்செல்லாம் கேட்பேன், அப்படிப்பட்ட நீ ஏன் இன்றைக்கி மக்கர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டோம்னா அந்த குழந்தைக்கு தன்னுடைய அருமை பெருமைகளும் தெரியும், தான் இன்று செய்த தவறும் தெரியும். அதை திருத்தி கொண்டு உடனே இல்லை மிஸ் நான் உடனே என்னை சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதுறேன்னு சொல்லிட்டு நம்ம வழிக்கு வரும். அந்த உபாயத்தை ஆண்டாளானவள் இந்த பாசுரத்தில் கையாளுகின்றாள். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.